இன்றைக்கி வந்துட்டு மேக்ஸ் எக்ஸாம் பேப்பர் வந்துட்டு ஈஸி டு மாடரேட் லெவலில் இருந்தது. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. மேக்ஸ் எக்ஸாம் வந்துட்டு ஈஸியாக தான் இருந்துச்சு. பேப்பர் வந்து ஈஸியாக இருந்துச்சு. கம்பல்சரியும் ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க் கம்பல்சரி ஈஸியாக இருந்துச்சு. 3 மார்க் கம்பல்சரி ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு 5 மார்க்ஸும் ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மிச்சபடி டோட்டலாக வந்து ஓவரால் வந்து பேப்பர் வந்துட்டு ஈஸி டு மாடரேட் தான். எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக தான் மேம் இருந்துச்சு. 5 மார்க் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. 3 மார்க்கோட லைட்டாக ட்விச் பண்ணியிருந்தேன். மற்றபடி ஈஸியாக இருந்துச்சு. பேப்பர் மாட்ரேட்டாக இருந்தது. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக. 5 மார்க்ஸ் ஈஸியாக இருந்தது. டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல்லேருந்து தான் ஃபுல்லாக வந்துச்சு. மேக்ஸ் எக்ஸாம் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க் மட்டும் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. மற்றபடி நான் வந்து கம்பல்சரியுமே எனக்கு வந்து 3 மார்க் கம்பல்சரி கரெக்டாக, 2 மார்க் மட்டும் பாதி ஸ்டெப் வரையும் கரெக்டாக போட்டிருக்கேன். கொஸ்டின் பேப்பர் மாட்டிட்டு தான் இருந்துச்சு. 3 மார்க்ஸ் செக்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாகவே இருந்துச்சு. நான் வந்து சாப்டர் வைஸ் தான் பார்த்துருந்தேன். பிபி அகாடமியில் ஷெடியூல் படி தான் பார்த்துருந்தேன். ஆனால் ஒரு சில ஷெடியூல்ஸ் மட்டும் எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு இருந்துச்சு. நான் வீட்டில் போய் கவர் பண்ணிட்டேன். அது மாதிரி வந்து சாப்டர் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு கவர் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் வெறும் அந்த மெட்டீரியல் மட்டும் தான் பார்த்தேன். நான் எல்லாமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. 2 மார்க் ஃபுல்லாக எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது எப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துருப்போம்னா சாய்ஸ் விட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் 2 மார்க் ஃபுல்லாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. 3 மார்க்கும் ஃபுல்லாக 3 மார்க்கில் வந்து 1 மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அதை வந்து அட்டன் பண்ணிடலாம். ப்ரூவ் தட் சம் தான். அப்புறம் 5 மார்க்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேட்பாங்கன்னு நான் வந்து நினச்சி பார்க்கல. பட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே வந்து கரெக்டு தான். நான் 5 மார்க்கில் 1 மட்டும் லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு குளறுபடி பண்ணிட்டேன். மற்றபடி எல்லாமே கரெக்டு. 1 மார்க் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. மாடரேட்டாக தான் மேம் இருந்துச்சு. 3 மார்க்ஸ் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தான். 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான். மேக்ஸுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன். கொஷின் பேப்பர் பிரித்து அந்த கொஷின் பேப்பர் என் கையில் வர வரைக்குமே எனக்கு திக்கு தான் இருந்துச்சு. எப்படி எழுத போகிறேன், கொஷின் எப்படி வரும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் நம்பர் எழுதிட்டு பார்த்து டிஃப்ரென்ஷியேஷன் அதுலேயே எனக்கு மறந்து போச்சு நிறைய. அதுக்கப்புறமா வந்து நம்பர்லாம் எழுதி முடிச்சுட்டு 5 மார்க் கிட்ட போனேன். 5 மார்க் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதாகவே இருந்தது. ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி இருந்தது 5 மார்க்கில். அதுக்கப்புறம் வந்து 2 மார்க் பார்த்தேன். 2 மார்க்லையும் ஈஸியாக இருந்தது. ஆனால் 3 மார்க்கில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 மார்க்காக கேட்குற கொஷின் தான் இங்கே 3 மார்க்கில் கேட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு எதை சூஸ் பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் 1 மார்க் ஈஸியாக தான் இருந்தது. 2 மட்டும் தப்பு. எங்களுக்கு வந்து கம்புக்குன்னு ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க. ஸோ அது படிச்சதுனால எனக்கு வந்து 1 மார்க் எழுத ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே 1.5 டியூஷனில் ½ hour ரிவைஸ் பண்ணிவிட்டு 1 hour டெஸ்ட் வச்சாங்க. அதனால் வந்து எனக்கு டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே நான் நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கேன்ல, அதுலேருந்து கொஷின்ஸ்னால் அங்கே 3 மார்க்லேயே வந்துருந்தது. அதனால் வந்து சூஸ் பண்ணி எழுத ஈஸியாக இருந்தது. கொஸ்டின் பேப்பர் எல்லாமே எழுதுகிற அளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே 1 வேர்ட்ஸ் கூட எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. கம்பல்சரி சம் தான். கம்பல்சரி போது எல்லாமே எழுதுகிற கான்செப்ட் தெரிஞ்சால் எழுதிடலாம். எல்லாமே ஈஸி தான் மேம். கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப மாட்ரேட்டாக இருந்தது மேம். 5 மார்க்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருந்தது. பட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு. 1 வேர்ட்ஸில் வந்து 4 புக்குன்னு அது தவிர மற்ற எல்லா மார்க்ஸுமே வந்துடும் மேம். 5 மார்க்ஸ் வந்து எல்லாமே அட்டன் பண்ணேன். 5 மார்க்ஸில் வந்து நான் எங்கேயுமே ஸ்டக் ஆகலை மேம். போடும்போது கடன்னு ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புன்றது நான் ஸ்டக் ஆகாமல் கடன்னு போட்டுட்டேன். பிகாஸ் இந்த ஃபஸ்ட்டு 15 minutes டெஸ்ட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணதுனால ஈஸியாக வந்துடுச்சு மேம். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் கொஞ்சம் கம்பல்சரி அதெல்லாம் அட்டன் பண்ண முடியல மேம். மற்றபடி எல்லாமே ஓகே தான் மேம். மேக்ஸ் கொஷின் பேப்பர் வந்து மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருந்துச்சு. கம்பேர் டு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஈஸியாக நம்ம திங்க் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே வந்து புக் லெவலில் நம்ம வந்து படிச்சிருந்தா ப்ரோக்ராம், அதாவது கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம படிச்சிருந்தா ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம் எல்லாமே. ஏன்னா வந்து எல்லாமே நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் ஒரு ஸ்டெப்லேயோ 2 ஸ்டெப்லேயோ ஆன்சர் வர மாதிரி தான் இருக்குது. உங்களை ரொம்ப டெஸ்ட் பண்ணி கேட்கல, எதுவும் பண்ணல. கொஷின் பேப்பர் இப்போ மேக்ஸ் எழுதியிருக்கோம் மேம். கொஷின் பேப்பர் ஈஸி தான். நாங்கள் 5 மார்க்ஸ் க்ரியேட்டடாக கேட்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் 5 மார்க்ஸ் க்ரியேட்டடாக கேட்கல. புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க 5 மார்க்ஸ் ஃபுல்லாகவே. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஞ்சம் கம்பல்சரி. கொஞ்சம் 3 மார்க் கம்பல்சரி ஈஸி தான். 2 மார்க் கம்பல்சரி எனக்கு அதை பார்க்காதனால எனக்கு என்னென்னு தெரியல. 1 மார்க்ஸுமே எனக்கு 1 மார்க்ஸ் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது மேம். நான் 1 மார்க்ஸ் சரியாக படிக்காதனால 1 மார்க்ஸ் டஃப்பாக தெரிஞ்சது. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக தான் மேம் இருந்துச்சு. 5 மார்க் பார்த்து ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க் கஷ்டமாக இருந்துச்சு மேம். 1 மார்க் ஈஸி தான் மேம். மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது மேம். கஷ்டமாக வரும்னு எதிர்பார்த்தோம். பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க் ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க் ஈஸியாக இருந்தது. கம்பல்சரி தான் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. 5 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு மேம். கொஸ்டின் பேப்பர் வந்து மாடரேட்டாக தான் மேம் இருந்துச்சு. ஆனால் ஓரளவுக்கு எழுதியிருக்கேன் மேம். எல்லாம் யோசிச்சு எழுதுனால எழுத முடிஞ்சு மேம். மேக்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க் தான் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றதெல்லாம் 5 மார்க் ஃபுல்லாகவே கரெக்டாக 35 வந்துடும். டஃப்பாக தான் மேம் இருந்தது.
எந்த பார்ட் உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் ஆயிடுச்சு? 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க் வந்து ஒரு 5லேருந்து 6 ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் 5 மார்க் ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க் வந்து ஒரு 2 இல்லை 3 வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. மற்றபடி வேறு எதுவும் தெரியல. ஆனால் அட்டன் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கேன். 1 மார்க்கில் வந்து ஒரு 5லேருந்து நானும் இன்சைட் கேட்டாங்க. அது எனக்கு தெரியல, அது மட்டும் விட்டுட்டேன். மற்றபடி மற்றதெல்லாம் ஓகே தான். அப்புறம் 5 மார்க்கில் வந்து இங்கே கொடுத்த மெட்டீரியல் தான் வந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாமே அது வந்து அப்படி தான் வந்துச்சு. அது மட்டும் தான் படித்தேன். அதனால் ஒரு 5லேருந்து 6 5 மார்க் அட்டன் பண்ண முடிஞ்சது. 2 மார்க் 3 மார்க் நான் படிக்கல, அதனால் எனக்கு தெரியல. ஓகே தான், அவ்வளோ. கடைசி 2 எக்ஸாம் வந்து ரொம்பவே மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் கேட்காத மாதிரி. அதனால் மேக்ஸ் வந்து ஈஸியாக கேட்பாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுவும் மாடரேட்டாக தான் இருந்துச்சு மேக்ஸ் எக்ஸாமும். 1 மார்க்ஸே ஸ்டார்டிங்கில் ஒரு 5 இன்சைட் கேட்டிருந்தாங்க. எப்பயுமே இப்படி கேட்டதே இல்லை. 2 மார்க்ஸ் பார்ட் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. 3 மார்க்ஸ் ஈஸியாக இருந்துச்சு. கம்பல்சரி ரெண்டுமே யோசிச்சா போட்டிருக்கலாம், அவ்வளோ ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. 5 மார்க்ஸ் வந்து டியூஷன் வருது அப்படியே வந்துச்சு. டிஸ்ஆர் தட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அப்படியே எழுதிடலாம். மேக்ஸ் எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டாகவே இருந்துச்சு மேம். 3 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. மிச்சபடி 2 மார்க் 5 மார்க்கில் வந்து எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன். 3 மார்க்கில் கம்பல்சரி கரெக்டாக இருக்குது. மிச்சது வந்து நடுவில் மட்டும் கொஞ்சம் தெரியல. நான் 6 நினச்சிருந்தேன், பார்த்தா அங்கே 7 கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டில் டைம் இல்லை, அதனால் எழுத முடியல மேம். நம்ம டியூஷனில் பிபி அகாடமியில் மேக்ஸ்க்காக மெட்டீரியல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது எக்ஸாம் டைமில். மெட்டீரியலில் கொடுத்த சம்ஸ் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஆல்டர்னேட்டிவாக இருந்தாலுமே நம்ம மெட்டீரியலில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த சம்ஸ் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக இருந்தது, அதனால் அட்டன் பண்ணுறது. ஸோ கோச்சிங்லாம் இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? கோச்சிங் அட்டன் பண்ணலைன்னா 5 மார்க் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இங்கே சொல்லி கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்த மெட்டீரியல் இருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டிருந்ததுனால 5 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்தது. மெட்டீரியலில் தான் மோஸ்ட்டாக எல்லாமே வந்துச்சு. பாதியில் லிட்டரலாக வந்துட்டு பாதி ஃபுல்லாகவே மெட்டீரியலில் தான் வந்துச்சு. கிளாஸில் நடத்துனதும் வந்து எல்லாமே வந்துச்சு. டெஸ்ட்டு வச்சாங்களா, அந்த கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே வந்து ரிப்பீட் ஆச்சு. மெட்டீரியல் மட்டும்தான் படிச்சுட்டு போனேன் நான். மெட்டீரியல்லேருந்து எல்லாமே வந்ததில் இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வெறும் வந்துட்டு கிளாஸ் நடத்தும் போதே சொன்னாங்க, சம்லாம் வந்துட்டு ஓனாகவே கேட்பாங்க. ஸோ வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அது மாதிரிலாம் நல்லா படிச்சுட்டு போய் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு எதுக்குமே அந்த எல்லாத்துக்குமே அந்த மெத்தடாக பார்த்துட்டு போனேன், லைக் ஆன்சர்லாம் பார்த்துட்டு போகல. ஸோ மெத்தட் வச்சு போட்டப்போ புக் இன்சைட்ஸ்லாம் வந்து போட்டப்போ எனக்கு வந்து எல்லாமே மோஸ்ட்டாக கரெக்டாக வந்துச்சு. அவங்க கொடுத்த மெட்டீரியல் முக்கால்வாசி எப்படி எல்லா கொஸ்டினும் வந்துச்சு. 5 மார்க்ஸ்லாம் கொடுத்த மெட்டீரியல் மட்டும் தான் வந்துச்சு. கஸ்டமர்னு சொல்ல முடியாது, எல்லாமே பிபி அகாடமி கொடுத்த மெட்டீரியல் இருந்தால் நிறையா வந்துச்சு. நிறையவே எல்லாமே அட்டன் பண்ணுற அளவு தான் வந்துச்சு. எதுவுமே ஒரு மாதிரிலாம் இல்லை. மேக்ஸ் கிளாஸ் நடத்துனது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு வந்து எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் லீனியர் அப்ராக்சிமேஷன்லாம் வந்து ஓனாக கேட்டிருந்தாங்க, புக் பேக்கே கேட்காம. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த கான்செப்ட் அவங்க சொல்லி கொடுத்ததுனால ஈஸியாகவே இருந்ததுங்க. பிபி அகாடமியில் கொடுத்த மேக்ஸ் மெட்டீரியல் தான் நான் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணி படித்ததே. நான் வந்து வீட்டில் எங்கள் மேக்ஸ் சார் சொன்னார் எல்லாமே பாருன்னு. நான் ஆனால் பிபி அகாடமி மெட்டீரியல் ட்ரஸ்ட் பண்ணி படித்ததுனால எனக்கு அதுலேருந்து தான் எல்லாமே வந்துச்சு. 5 மார்க்லாம் நான் பார்த்த உடனே வந்து 14 5 மார்க் கேட்பாங்க, அதில் 7 எழுதணும். எனக்கு 14 5 மார்க்குமே தெரியுற மாதிரி மெட்டீரியல் எல்லாம் பிபி அகாடமிலேயே கொடுத்துட்டாங்க. 2 மார்க் 3 மார்க்கும் அதே மாதிரி தான் எல்லாமே வந்து அதோட டாபிக் கொடுத்துட்டாங்க. இப்போது நிறைய 2 மார்க் 3 மார்க் இருக்குது ஒன்றுத்தில், அதனால் கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் கொடுத்தா டஃப் பெரிய பேப்பர் ஆகிடும். அதனால் அந்த ஹெட்டிங்கில் கொடுத்துட்டு அதே மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் வந்துச்சு. நான் கான்செப்ட் ஓரியன்டாக படித்ததுனால ஃபார்முலா போட்டு அப்படியே ஈஸியாக அப்ளை பண்ணதுனால ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. ஸ்கூலில் அவ்வளோவா படிக்கிறதுனால டியூஷனுக்கு தான் வந்து கிளாஸ்லாம் கவனிச்சேன். அதனால தான் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஒரு சில சம்லாம் ஈஸி மெத்தடில் சொல்லி தந்தாங்க. மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்தாங்க. நான் கிளாஸுக்கு பார்க்காம மெட்டீரியல் மட்டும்தான் பார்த்தேன். அதுலேருந்தே 90% கவர் ஆகிடுச்சு. ஆனால் நான் ஒழுங்காக பண்ணேன். இங்கே வந்துட்டு டியூஷனில் நிறைய மெட்டீரியல் கொடுத்தாங்க எல்லா சாப்டருக்குமே. அது மட்டும் படிச்சுட்டு போனேன். அது மட்டுமே படிச்சுட்டு போனதுனால மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே வச்ச டெஸ்ட்டில் வச்சுருந்த நிறைய கொஷின்ஸ் அங்கே வந்திருந்தது. அதனால் ஈஸியாக இருந்தது. இங்கே பண்ண தப்பாங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு அங்கே போயிட்டு அதை பண்ணாமல். ஸோ மேக்ஸ்க்காக நைட்லாம் உட்காந்து படிச்சிருப்பீங்களே, ஸோ உங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்? தூங்கலை மேம். ஜஸ்ட் ½ an hour மேம். உங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்? ஸ்லீப்பிங் ஹார்ஸ் வந்து ஒரு 2 to 3 hours தூங்கியிருப்பேன். உங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்? ஸ்லீப்பிங் ஹார்ஸ் வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் ரொம்ப எஃபர்ட் போடுன்னு சொன்னதுனால 3 hours தான் தூங்கினேன். மற்ற எக்ஸாமுக்குலாம் 5 hours எடுத்துட்டேன் மேம். ஸ்லீப்பிங் ஹவர்ஸா 2 hours மேம். நைட்டு 11:30க்கு தூங்கிட்டு 4 o'clock எழுந்துருச்சு. ஸோ ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் தூங்கியிருப்பீங்க? 4.5 hours தூங்கியிருப்பேன். ஸோ நைட்டெல்லாம் வீடியோடே படிச்சிருப்பீங்களா? படித்தது எதுவுமே 2 மார்க் 3 மார்க்லாம் வரவே இல்லை மேம். 100 சப்மிட்டட்லேருந்து. சரி, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ உங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்? ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்னால் எக்ஸாமுக்கு முன்னாடியே எக்ஸாம் இல்லையா மேம்? என்னடா எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாமில் வந்து ஒரு 1.5 hour தூங்கினேன் மேம். லைஃப்பை தொலைச்சிட்டா. ஸோ நைட்டெல்லாம் படிச்சிருப்பீங்களா? உங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்? இல்லை, நல்லா தூங்கிட்டேன் மேம். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்லை நான் கூட அங்கே போய் நிற்கிறேன் மேடம். உங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்?
நான் வந்து ஒரு 1 o'clock தூங்கினேன் மேம். தூங்கி ஒரு 6 o'clock 5 hours நான் நேற்று வந்து 3 hours தூங்கினேன். 5 hours இல்லைனா 4 hours இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க மார்க்கு? 80 above வரும். எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? 100க்கு 70 வரும் மேம். எனக்கு ஒரு 95 வரும் மேம். 1 marks மட்டும் 2 தப்பாயிடுச்சு. நான் 85 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 75 to 80 தான் மேம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 80 above மேம். ஒரு 85 above மேம். 90+ இல்லைன்னா 85+ மேம். 85லேருந்து 87க்குள்ள. ஒரு 80 above வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு 50லேருந்து 60 தான் மேம் வரும். 70 above எக்ஸ்பெக்ட் 75+ வரும் மேம். 85+ இல்லை 80+ எதிர்பார்க்குறேன் மேம். ஒரு 80+ கிட்ட வரும். 75 to 80 வரும். ஒரு 90+ கன்ஃபார்ம் வந்துடும் மேம். ஒரு 80+ வரும்.